வணக்கம் மக்களே. என்ன டாபிக்னா உனக்கு தெரியும். ஜனநாயக இஷ்யூ தான் பேச போகிறேன். அதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சம் பேர் மேலே. அது உனக்கே தெரியும். ஏன்னா இந்த இந்த அளவுக்கு ஹெச்டி பிரிண்ட் வருது அப்படின்னா ஒன்று படக்குழு விட்டுருக்கணும், இல்லை அப்படின்னா சென்சார் போர்டை விட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பேருன்னு தெரியாது நமக்கு. ஆனால் அது மோஸ்ட்லி சந்தேகம் யார் பேருன்னு பார்த்தீங்கன்னா படக்குழு மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்தால் விஜய் சார் ப்ளஸ் அமையும். ஸோ அந்த காரணத்தினால படத்தை விட்டுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த படத்தில் ஒரு சிஎம் வரான்னு சொன்னாங்க. பட் அது படம் பார்த்தா தெரியும். பட் நிறைய பேர் படம் வச்சுருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது, நான் தேட்டரில் பார்ப்போன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அப்படி வச்சுக்கிறோம். இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்துங்க, வர 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் எடுத்த படம் வருது. நான் பெரிய எல்லாம் இல்லை, பட் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அது பேர் பார்த்தீங்கன்னா தற்குறி. ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள், பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.